அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் அமைப்பின் தலைவர் மௌலானா ரஸ்விக்கு ஃபத்வா அறிவிக்கும் அதிகாரம் இல்லை என கூறியுள்ள தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் முஸ்தபா விஜய்க்கு ஃபத்வா அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக பாஜகவின் சதி எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தேசிய முஸ்லிம் ஜமாத் பாத்தீங்கன்னா பாஜகவோட கைப்பாவையாகவே செயல்படுது. பாஜகவுக்கு ஒரு அவங்க இருக்கக்கூடிய ஒரு 69 அமைப்புல விங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தேசிய முஸ்லிம் ஜமாத் செயல்பட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா 2021 அகண்ட பாரதம் வேண்டும் என்று பாஜகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் தான் இந்த சஹாபுத்தீன் ரஷாதி என்ற ஒரு தலைவர். இஸ்லாமிய வாக்கை அவர் பெற்றான்ற பயத்துல திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யக்கூடிய சதியாக தான் நாங்க பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் சார்பில் ஃபத்வா பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தேசிய தலைவர் மௌலானா ஷஹாபுதீன் ரஸ்வி வெளியிட்டார். அதில் தாவேக தலைவர் விஜய் முஸ்லிம்களுக்கு எதிரானவர் என்றும் அவரது பின்னணி மற்றும் கடந்த கால அனுபவங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான பல உதாரணங்களை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் சென்னையில் நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜய் குடிகாரர்கள் மற்றும் சூதாட்டக்காரர்களை அழைத்து வந்து பாவம் செய்துவிட்டதாகவும் ரஸ்வி குறிப்பிட்டார். விஜயை தமிழக மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் அவரை நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க வேண்டாம் எனவும் ரஸ்வி எச்சரித்துள்ளார். இஸ்லாமியர்கள் விஜயிடமிருந்து இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்திய ரஸ்வி அரசியலில் நுழைவதற்காக இஸ்லாமியர்களின் உணர்வுகளை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் எனவும் தெரிவித்தார்.